குருமகா சன்னிதானம் இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் திருக்குறள் முருகானந்தம் சார் அவர்களுக்கும் மற்றும் இந்த சபையின் முக்கியஸ்தர்களுக்கும் எனது வாழ்த்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பன்னிரு கரத்தாய் போற்றி பசும்பொன் மயிலாய் போற்றி. எனது ஆய்வினுடைய உட்கருத்து கந்த சிருஷ்டி கவசத்தில் எவ்வாறு மூளை நரம்பியல் மருத்துவத்தோடு தொடர்பிருக்கின்றது என்பதாகும். நமது தமிழ் கூறும் நல்லுலகம் நம் அருள்மிகு முருகப்பெருமான் அவர்களை ஒரு தமிழ் கடவுளாக ஏற்றுக்கொண்டுள்ளது. முருகப்பெருமானை போற்றி பல வழிபாட்டு பாடல்கள் இருந்து வந்த போதிலும் மூளை நரம்பியல் அறிவியல் கருத்துக்களுடன் பாடப்பட்ட ஒரே வழிபாட்டு பாடலாக நமது கந்த சிருஷ்டி கவசம் இருக்கின்றது. இந்த கந்த சிருஷ்டி கவச பாடல் வரிகளில் மூளை நரம்பியல் பகுதிகளின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்டிருப்பதுடன் மக்களுக்கு பெரும் தொந்தரவாக அமையக்கூடிய சில முக்கிய மூளை நரம்பியல் நோய்கள் பற்றியும் அவற்றை தடுக்க வேண்டிய கட்டாயத்தை பற்றியும் சுற்றி காட்டியுள்ளது மிகவும் ஒவ்வொருவராலும் கூர்ந்து நோக்கத்தக்கது. மூளை நரம்பியல் மற்றும் மருத்துவ கருத்தாளமிக்க கந்தனை வேண்டி பாடப்படும் பாடலான கந்த சிருஷ்டி கவசம் தொண்டை நாட்டைச் சேர்ந்த சுவாமிகள் தேவராயர் அவர்களால் இயற்றப்பட்டது 19வது நூற்றாண்டில். அவருடைய பிறப்பு 1820. அவர் நம் திருச்சியைச் சேர்ந்த மீனாட்சி சுந்தரம் பிள்ளை அவர்களின் மாணவராகும். அவருடைய ஒரு குருவாக ஏற்றுக்கிட்டது அது ஒரு திருச்சிக்கு. அதே மாதிரி இந்த கந்த சிருஷ்டி கவசத்துக்கு மூலம் எழுதியவர் அமிர்தம் சுந்தரம் பிள்ளைன்னு ஒருத்தர். அவர் திருச்சியை சேர்ந்தவர். பிசபிபியர் காலேஜில் தமிழ் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. அந்த நூல் மூலம் மெட்ராஸில் அச்சிடப்பட்டது 1929. இப்படி திருச்சியோடு தொடர்புடைய இந்த கந்த சிருஷ்டி கவச பாடல் அறுவடை வீடுகளுக்கும் தனித்தனியாக இருக்கின்றது. அதில் மிகவும் பிரசித்தி பெற்றது திருச்செந்தூரில் பாடப்பட்ட கந்த சிருஷ்டி கவசம். அந்த கந்த சிருஷ்டி கவசத்தின் முதல் வெண்பா அடியே துதிப்போர்க்கும் வல்வினை போம் துன்பம் போம் என ஆரம்பிக்கிறது. பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் வேகமாக உலகம் சுழன்றுக்கிட்டு இருக்கு. இதில் ஒவ்வொரு மனிதனினும் வாழ்க்கை நடைமுறை மாற்றங்கள் அவனுக்கு நல்லதையும் கொடுக்குது, தீயதையும் கொடுக்குது. நல்ல பழக்கங்கள், நல்ல வணக்கங்கள், நல்ல பக்தி அவனை நோய்வற்ற வாழ்வ மனிதனாக ஆக்கி வருகின்றது. அதே வகையில் தீய பழக்கங்கள், தீங்கு செயல்கள், தீய சிந்தனை அவனை கெட்டவனாக அவனுக்கும் சமுதாயத்துக்கும் ஆக்கிவிடுகின்றது. அந்த அடிப்படையில் வல்வினை போக்கி துன்பம் தீர்க்க வேண்டுவதாக கந்த சிருஷ்டி கவசத்தின் முதல் வரி அமைந்திருப்பது மருத்துவ உண்மையை உலகுக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு சிரசே பிரதானம். ஏனென்றால் நம் உடல் மற்றும் என்ன செயல்கள் அனைத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய தலைமையிடமான மூளை நம் தலையின் கவால எலும்புக்குள்ளே பாதுகாப்பாக இருந்து நம்மை செயல்படுத்தி வருகின்றோம். பிரெயின் இஸ் தி கேபிட்டல் ஹெட் ஃபார் அவர் ஹோல் பாடி. நம்ம உடலுடைய எண்ணம், செயல்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த பாடலின் வரி 15 சிரகிரி வேளவன் சீக்கிரம் வருக என்னும் வார்த்தைகள் நம் முருகப்பெருமானின் தலைமை பண்புகளையும் ஞானம், அறிவு, நுட்பம், ஆற்றல் ஆகியவற்றை
குறிப்பிடுவதாக இருக்கின்றது. இவை அனைத்தையும் செயல்படுத்துவது மூளை என்ற அறிவியல் கருத்து குறிப்பிடத்தக்கது. நமது மூளையில பல செயல்பாடுகள் இருக்கு. நம் மூளையில் இருந்து வரும் ஆப்டிக் நர்வ், பார்வையை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய நரம்பு. இது 2 ஜோடி நரம்பு நமக்கு உலகத்தையே, நம்ம பார்வையை அறிய செய்கின்றது. கணக்குல 2 கண்ணாக இருந்தாலும் அது ஒரே காட்சியை சிந்தசிஸ் பண்ணி உருவாக்கி தருவது மூளையாகும். ஒரு விஷயத்தை உணர்வதற்கும் இந்த பார்வை படிப்பதற்கும் மிகவும் அத்தியாவசியமாக ஒன்றாக இருக்கின்றது. இதை முக்கியத்தை உணர்ந்த தேவராயர் கண்கள் பல நோய்கள்னாலையும் நரம்பியல் நோய்கள்னாலையும் பார்வை இழந்து குருவாகும் சக்தியை கொண்டுள்ளதால் கந்தசஷ்டி கவசத்தின் 67வது பாடல் வரி என் கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க என்று குறிப்பிடுகின்றார். கதிர் வேலவன் தான் இதை காத்து கொடுக்கணும்னு அது உறுதியா அவர் நம்புறார். அது மாதிரி நாம் ஒளியினை கேட்கும் திறனை மூளையின் 8வது நரம்பான வெஸ்டிபுலர் நர்வ், நம்ம கேட்கிற தன்மையை, இதே நரம்பு நம்மளை பேலன்ஸ் பண்ணி நடக்கக்கூடிய வைக்கக்கூடிய ஒரு நரம்பாகவும் இருக்கின்றது. இந்த செவிகளை காத்து தர அடுத்த லைன்ல 68ல தேவராய சுவாமிகள் பாடுறாரு, விதி செவி இரண்டும் வேலவர் காக்க. இதுல விதிங்கிறது நம் முருகப்பெருமானுக்கு 6 முகங்கள் 12 விழிகள் நினைக்க கூடாது. விதிங்கிறது பிரம்மனை குறித்து. பிரம்மன் படைத்த விழி இரண்டையும் நம் வேலவர் காக்க வேண்டும் என்று முருகப்பெருமானிடம் கையேந்துகின்றார். நாம் ஒவ்வொருவரும் உணரக்கூடிய வாசனையை மூளையின் 1வது நரம்பு செயல்படுத்துகின்றது. அது 2 ஜோடி நரம்பு. இந்த வாசனை தன்மை வேண்டும் என்பதை, நல்லதை கெட்டதை உணர்வதற்கும் ஞானத்தை அறிவதற்கும், ஒரு கோயிலுக்கு போனா, கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, அந்த அவர் போன உடனே அந்த வாசம் வீட்டில் உள்ள மகளிர் எல்லாத்துக்கும் தெரியும், இவர் கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்காருங்கிற ஒரு அந்த உணர்வு அவங்களுக்கு தெரியும், இங்கே போயிட்டு வந்திருக்காருன்னு. அது மாதிரி சாராய கடைக்கு போயிட்டு வந்தாருன்னா அதுவும் தெரியும். ஸோ இந்த வாசனை நரம்பினுடைய முக்கியத்துவத்தை 69வது லைன்ல நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க அப்படின்னு கேட்கிறார். இதை மனுஷனால காக்கிறத விட இறைவா முருகா நீ காத்து கொடுன்னு அவர் கேட்கிறார். மனித மூளை நம் எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் இவை அனைத்தையும் கட்டுப்படுத்தி தேவைக்கு ஏற்ப வேண்டதை செய்யணும், வேண்டாத தவிக்கணும் என்ற தலைமையிடமாக இருக்கின்றது. மூளை 2 பக்கமாக இணைக்கப்பட்டது. ஒரு பாதி ரைட்டு, ஒரு பாதி லெஃப்ட். எப்பவுமே நமக்கு வலதுகை பழக்கம் உள்ளவங்களுக்கு பேசக்கூடிய திறன் இடது பக்க மூளையில இருக்கும். ஸோ இடது பக்க மூளையில வாதம் ஏற்பட்டால் வலது பக்கம் கை கால் செயலிழப்பு ஏற்பட்டு பேச்சு திறனும் போயிடும். ஸோ மூளையினுடைய ஒரு பக்க பாதிப்பு ஏற்படும் போது அது கட்டுப்படுத்தும் உடல் பகுதியில் செயலற்ற தன்மையை உருவாக்குகின்றது. ஒருவருக்கு பேசும் திறனின் முக்கியத்துவத்தை பாதுகாக்கவும் பாதுகாப்பின் அவசியத்தையும் உறுதி செய்யும் வகையில் கந்தசஷ்டி பாடல் வரிகள் 70 பேசிய வாய்தனை பெருவேல் காக்கன்னு சொல்லுது. ஏன்னா இந்த வரியில நம் பேசும் திறன் போனாலும் கந்தசஷ்டி கவசத்தை முழு உச்சரிப்போடு அந்த எழுத்து படிவ உச்சாதனங்களோடு பாடும் பொழுது அது இழந்த பேச்சு திறனையும் கொண்டு வரக்கூடிய ஒரு தெரப்பியாக இருக்கு. ஸ்பீச் தெரப்பின்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு லைன்லையும் ரணவ பர பர ரிவன பரவசரி நகு நகு, அது மாதிரி டிகு டிகு, இது மாதிரி வார்த்தைகள் நம்ம பேச்சை உருவாக்கக்கூடிய லிப்ஸு, அப்பா அம்மா, நாக்கால் உருவாக்கக்கூடிய வார்த்தை
வரிசை, கட்டம், வட்டம், தொண்டையில இருந்து உருவாக்குறது இங்கு, வாங்கு, டிங்கு, இதெல்லாம் உற்பத்தி செஞ்சு இழந்ததை கொண்டு வர்றதற்கும் உணர்த்தக்கூடிய வரிகளா அந்த முக்கியத்துவத்தை அவர் பேசிய வாய்தனை பெருவேல் காக்கன்னு குறிப்பிடுறார். பேசுவதில் நாக்கின் பணியும் இன்றியமையாது. அது மட்டுமன்றி நமக்கு சுவையை உணரவும் நாக்கு பயன்படுது. இவை யாவும் நரம்புகளின் உணர்வு பூர்வமான இயக்கத்தால் தான் நடைபெறுகின்றன. அத்தகைய நம்ம நாக்க கட்டுப்படுத்தணும். நல்லன பேசணும், நல்லதை உச்சரிக்கணும், நல்லதை பாடணும், நல்லவையை பாடி கடவுளை பிரார்த்திக்கணுங்கிறத முக்கியத்துவத்தை செப்பிய நாவை செவ்வேல் காக்க அப்படின்ட்டு கேட்கிறார் தேவராய பார்வனாய் கந்தசஷ்டி கவசத்தில். இப்படி மூளை நரம்புகளின் பாதுகாப்பு அவசியத்தை வேண்டி கந்தசஷ்டி கவசம் நோய்கள் ஏற்படாமல் தடுப்பதற்கும் ஏற்பட்ட மூளை நோய்களில் இருந்து எந்த பாதிப்புகளும் இல்லாமல் விடுபடவும் மூளை நோய் சிகிச்சைகளின் முக்கியத்துவத்தையும் நோய் தடுப்பு பற்றியும் அருள்மிகு முருகப்பெருமானை வேண்டிய பாடல் வரிகளாக 157, 156 எல்லா பிணிகளும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ எனக்கு அருள்வாய். இது மாதிரி எந்த நோய் வந்தாலும் சரி, அது மூளை நோயா இருந்தாலும் சரி, வேற எந்த நோய் வந்தாலும் இதுல இருந்து எனக்கு காத்து கூடா முருகனேந்து அந்த பாடல் வரிகள் அதை குறிப்பிடுது. மூளை நரம்பியல் நோய்களை பொறுத்த வரைக்கும் நோய்களில் பலர் தொந்தரவுக்கு உள்ளாயிருப்பது தலைவலி. நாம் ஒவ்வொரும் வாழ்க்கையில தலைவலியை உணர்ந்திருக்காதவர்களாக இருந்திருக்கவே முடியாது. தலைவலிகளில் ஒற்றை தலைவலிங்கிற அந்த மைக்ரைன் ஹெட்டேக்கு ரொம்ப சிவியரான ஒன்று. ஒரு பக்கம் தலைவலி வரும், உமட்டல், வாந்தி வரும், வெளிச்சம், சத்தம் இதெல்லாம் பார்த்தா கேட்டா சல்லையா இருக்கும். அப்ப இந்த அறிகுறிகள்லாம் இல்லாம ஒரு பக்கம் தலைவலியை மாத்திரம் உணர்ந்து இந்த தலைவலி ஒத்த தலைவலி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாருக்கு இருந்திருக்கு அந்த ஒற்றை தலைவலி. இத்தகைய ஒற்றை தலைவலிங்கிற வார்த்தையை தடுக்க வேண்டிய ஒரே வரி இந்த கந்தசஷ்டி கவசத்துல தான் இருக்கு. எந்த மருத்துவ அறிவும் இல்லாத காலத்துல அந்த பாடல் வரிகள் 149 ஒளிப்பூஞ்சுழுக்கும் ஒற்றை தலை நோயும் அப்படின்னு குறிப்பிடார். ஒரு பக்கம் வர்ற ஒரு 100 ஒத்த தலைவலி இருக்கு, அது அவ்வளவு வரக்கூடாதுன்னு கேட்கிறார். அது முருகனால தான் முடியும். இப்பதான் வைத்தியம் கண்டுபிடிச்சு அந்த மாத்திரை இருக்கு, இந்த மாத்திரை இருக்கு, ஸ்கேன் இருக்கு, சிடி இருக்கு, இதெல்லாம் இல்லாத காலத்தை கடவுள் ஒருத்தன் தான் எனக்கு அதுல இருந்து விமோச்சனத்தை கொடுக்கணும்னு கேட்கிறார். ஏன்னா அவருக்கு வயிற்று வலி இருந்துச்சு. அவர் ஒரு தடவை பழனியை போகும்போது 2 கருத்துக்கள் சொல்றாங்க. திருச்செந்தூர்ல வயிற்று வலி காரணமா தற்கொலை பண்ணிக்கிற பொழுது அது அப்போ மார்கழி மாசம் கந்தசஷ்டி கவசம் இதை முடிச்சுட்டு நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டோம்னா கனவுல முருகப்பெருமான் நீ இந்த பாட பாரு என்னை பாராட்டி கேட்டு வேண்டி கேளுன்றவுடனே கடல்ல குளிச்சுட்டு இதை பாடும் பொழுது அவருக்கு அந்த வயிற்று வலி போச்சுன்னு சொல்றாங்க. இன்னொரு ரெஃபரன்ஸ் பழனியில அவர் போயிருக்கும் போது பழனியை சுற்றி மக்களது ஓலங்கள் பல வகை நோய்களால பாதிக்கப்பட்டவங்க, நரம்பு நோய்களால, சொறி, சிரங்கு, பேய், பில்லி, சூனியம் இவை எல்லாத்தினாலையும் பாதிக்கப்பட்டவங்களுடைய புலம்பல் சத்தத்தை கேட்டு நீ இதுக்காக வேண்டி பாட்டு பாடு பழனி முருகன் கனவுல சொன்னதாகவும் ஒரு ஐதீகம் இருக்கு. இப்படி நம்ம உடம்பை பொறுத்த வரைக்கும் டைம் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. நம்ம உடம்புல 650க்கு மேற்பட்ட தசைகள் நம்மளுடைய இயக்கத்தை இயக்கிட்டு இருக்கு. இவை அனைத்தும் இந்த தசைகளினுடைய இயக்கம் அனைத்துமே நரம்புகளால கண்ட்ரோல் பண்ணக்கூடியது. இப்படி தசை பிடிப்புனால சுளுக்கு ஏற்பட்டு அவதிப்படாதவர்களே இருக்க முடியாது மனிதர்கள்ல. அது மிருகமா இருந்தாலும் சரி, அதுக்கும் சதை பிடிச்சுக்கணும். இவ்வாறு இந்த சுளுக்கு நோய், சுளுக்கு தொந்தரவு வரக்கூடாது. நான் சாமி கும்பிடுறத, வணங்குறத, மண்டிடுறத, ஒரு மலை மேல எப்பவுமே முருகன் மலை மேல இருப்பார். ஒரே இடத்துல திருச்செந்தூர்ல தான் கடலறியில இருப்பார். அவனை வழிபட போறவங்களுக்கு இந்த கால் சுளுக்கிடக்கூடாதுங்கிற முறையில பாடல் வரி 149 ஒளிப்பூஞ்சுழுக்கும், சுளுக்குங்கிற வார்த்தை அந்த காலத்துல இருக்கு. அதை அவர் குறிப்பிட்டு அவர் கேட்கிறது கடவுள் தான் இதையும் குறைக்கணும். இப்ப மாத்திரை இருக்கு, போடுவோம் கொள்வோம், அது இல்லாத காலத்துல அவர் வேண்டது. இது மட்டும் மூளையினுடைய இயக்கம் எல்லாமே இரத்த ஓட்டத்தினுடைய அடிப்படையில் இருக்கு. அந்த இரத்த
ஓட்டம் மூளைக்கு போறது தடைபடும் போது வாதம்ங்கிற பேரலைஸ்ங்கிற ஒரு செயலிழப்பு ஏற்படுது. பக்கவாதம், பார்வை குறைவு, மனநிலை மாற்றம், இது உயிரிழப்பு கூட உருவாக்கக்கூடியதா இருக்கு. இவர் பாடிய காலத்துல அதுக்கு வைத்தியம் இல்ல, சிடி ஸ்கேன் எடுக்கவோ எம்ஆர்ஐ எடுக்கவோ டெஸ்டுகள் இல்ல. வைத்தியர்கள் நாட்டு வைத்தியர், நாடி வைத்தியர் வாதம்னு சொல்லிட்டு போயிடுவாரு, வெளியில கட்டல்ல போட்டுருவாங்க. ஒரே மருந்து இறைவனை வணங்குறது தான். அதுல இந்த கந்த சஷ்டி கவசம் பாட்டி முணுமுணுக்கிறது, பாடுறத கேட்கறது அவங்களுக்கு எக்ஸசைஸா அவனுடைய செயலிழப்பை மீண்டும் உயிர்ப்பித்து கொண்டு வரக்கூடிய ஒரு கருவியா இருந்திருக்கு. அதனால அந்த கொடிய வாத நோய் வராமல் தடுப்பதற்கும் அந்த நோய் குணமாகுவதற்கு வேண்டியும் கந்த சஷ்டி கவச பாடல் வரி 150. வாதம், சைத்தியம், வலிப்பு, பித்தம். வாத நோயின்னு முதன்று தமிழ் வார்த்தையில குறிப்பிட்ட நூல் இந்த கந்த சஷ்டி கவசம். ஒரு பேரலைஸ், ஸ்ட்ரோக் அப்படின்னு. மற்ற எனக்கு அவ்வளவு அறிவு பத்தாது, சுவாமிகள் சன்னிதானத்துக்கு தெரியும். அது மாதிரி உலகில் அதிகமானவங்க மூளை நரம்பியல் நோய்களை பொறுத்த வரைக்கும் பாதிக்கப்பட்டது வலிப்பு நோயினால. வலிப்பு நோய் சுன்றது, இசிக்கிறது, அதை காக்கா வலிப்புன்னு சொல்லுவோம். பல முறையில் இசுவேன்னு சொல்லுவாங்க, அதை சொல்லவே கூச்சப்படுவாங்க. இது மாதிரி அந்த வலிப்பு நோய் சாமியினுடைய சாபத்தாலையும் கோபத்தினாலையும் செய்வினைனாலையும் ஒரு ஒன்று நினைச்ச காலத்துல அதுக்கு மருந்து மாத்திரைகள் இல்லாத காலத்துல கடவுள், ஏன்னா அந்த இது 19ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் வலிப்பு நோய்க்கு மருந்தே கண்டுபிடிச்சது. அதுக்குள்ள டெஸ்ட் கண்டுபிடிச்சதே 1980 தான். ஸோ அப்படி இந்த வலிப்பு நோய்க்குள்ளானவர் சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்டவர்களாகவும் தெருவுக்கும் இசுவை கிடக்கிறவங்களாகவும் இருந்ததை பார்த்த அந்த தேவராயர் அந்த 150வது பாடல் வரியிலே வாத நோயை தவிர்த்து வலிப்பும் பித்தமும் என்று அந்த வலிப்பு நோயை குறித்து அவர் குறிப்பிடுறார். ஏன்னா அப்போதைக்கு கடவுள்கிட்ட மந்திரிச்சு கயிறு கட்டுவோம், வேற ஏதாவது செய்வோம், மந்திரிச்சு காப்பு போட்டுக்குருவாங்க. இதுதான் வைத்தியமா இருந்த காலத்துல கடவுளுடைய அனுகிரகம் இருந்துட்டு அப்ப மருந்து மாத்திரை இல்லாமலேயே வலிப்பு நோயாளிகள் ரொம்ப பேர் ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்திருக்காங்கிறதுக்கு இந்த கந்தசஷ்ட கவசமும் ஒரு முக்கியம். அது ஒரு இதனுடைய மூலம், நான் இதை பேசுறதுக்கான மூலமே சுவாமிகள் சன்னிதானத்தை சொன்னேன். நம்ம திருச்சியினுடைய ஒரு பகுதியில் இருந்து ஒரு வலிப்பு நோயாளி வந்திருந்தாரு. வலிப்பு நோயாளி வந்துட்டு அவர்கிட்ட ஹிஸ்டரி, அவங்க 18 வயசு பொம்பளை பிள்ளை, இது மாதிரி இருக்கு, இது தொந்தரவு இருக்கு, இப்படி இருக்கு, நாங்க இது மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. ரொட்டீனா உங்ககிட்ட மூட பழக்கம் எதுவும் இருக்கா அப்படின்ட்டு கேட்கல. நீ மந்திரிக்கிறதா, ஏதாவது காப்பு கட்டுவியா, ஏதோ வளைய மாதிரி போட்டிருக்கேன் என்னன்னு சார், இதெல்லாம் போடுவோம். இதனால நான் டெய்லி கந்த சஷ்டி கவசம்னு ஒன்று படிச்சுக்கிட்டு இருப்பேன். என்ன அதுல என்ன முக்கியத்துவம் அப்படின்னு. அதுல இந்த வலிப்பு நோயை பத்தி ஒரு வார்த்தை இருக்கு, அதனால என் மக பாடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னார். அப்படியான்னு சொல்லிட்டு முதல் விசிட் போயிட்டாரு, 2வது விசிட், 3வது விசிட் அந்த புக்கோட வந்தார். அதை ஒழுங்கா நான் உட்கார்ந்து ஒவ்வொரு வரையும் படிச்சதுனாலதான் இந்த ஆய்வு கட்டுரையை உருவாக்க. இது எனக்கு இது நான் அதாவது இது எப்படி சொல்றதுன்னா, அப்ப தினமலர்ல தான் இந்த ஒரு முத்தமிழ் முருகன் மாநாடுன்னு ஒண்ணு போடுறாங்க. இதுக்கு கந்தனுடைய அருமை பெருமைகளை பத்தி கட்டுரை இருந்தா அனுப்புங்கன்னு சொல்லி ஒரு ஆன்லைன்ல சுவாமிகளும் அதுல அந்த இதுல இருந்து குழுவில் அப்போ இந்த படிச்சது ஆகா இது படிச்சமேன்னு சொல்லி அது ஒவ்வொரு லைனா அனலைஸ் பண்ணி ஒரு நியூராலஜிஸ்ட்ங்கிற முறையில அதை அப்ரோச் பண்ணி இந்த கட்டுரையை அனுப்பிச்சிருந்தேன். தமிழ் நூல்லாம் எழுதியிருக்கேன், இது வைங்க பார்வைக்கு சொல்லி இதை காதுல வாங்கிட்டு, நான் இது என்ன சப்ஜெக்ட், என்ன இதுவரை எழுதியிருப்பாரு, நான் ஒரு இஸ்லாமியனா இருந்துன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்காம, சார் உங்க பேரை போடுறேன்னு நான் மதீனாவில் இருக்கையில டெலிபோன்ல கேட்டார், இங்கேயே கந்தன் அருள் வருதா அப்படின்னு. எனக்கு ஒரே ஆச்சரியம். சார் போட்டுங்க, ஏன்னா ஒருத்தர் பேசுறது என்ன தப்பா பேசிடுறாரோ ரைட்டா பேசிடுறாரோன்னு தெரியாத சூழல்ல சார் என் பேரை குரும சன்னிதானம் முன்னாடி பேசுற வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அந்த முருகப்பெருமானுக்கு நன்றி. தியானம், இசையை கேட்பது, நயனத்துடனும் ராகத்துடனும் பாடுவது, துதிப்பது, பாட முற்படுவது ஆகியன மூளை நரம்பியல் நோய்கள் வராமல் தடுப்பதற்கும் மூளை பாதிப்பு நோய்களுக்கு சிகிச்சையாகவும் மேலும் ஏற்பட்ட மூளை நரம்பியல் நோய்கள் குணமாகுவதை துரிதப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கின்றன என்பதை சமீபத்திய மூளை
நரம்பியல் ஆய்வுகள் தெரிவிக்கிறது. ஏன்னா ஒவ்வொன்றையும் மெடிடேட் பண்ணுங்க, யோகா பண்ணுங்க, எக்ஸசைஸ், சுவாமிகள் சார் சொன்னார் எக்ஸசைஸ் பண்ணுங்க இப்படின்னு சொல்றதெல்லாம் அந்த காலத்துல இதெல்லாம் தெரியாம வணங்குவதற்காக வேண்டி அவர் கைகால் நுடமில்லாமல் நான் ஒரு சுளுக்கு கூட வராம முருகா என்னை மலை மேல ஏறி வந்து பார்க்கணும், பேசணும், உன்னைய துதிக்கணும்னு சொல்லி இந்த பாட்டு அமைச்சிருக்காரு இந்த தேவராய சுவாமிகள். அந்த வகையில வந்து கந்தசஷ்டி கவசம் போன்ற இறை துதி பாடல்கள் வந்து மூளை நரம்பியல் நோய்கள் போக்கும் மருந்தாக அமைகின்றது என்பதை நம் அருள்மிகு முருகப்பெருமான் துதிப்பாடல் வெண்பா வரியிலேயே துதிப்போர்க்கு என்னை துதிப்போர்க்கு வல்வினை போ துன்பம் போம், எந்த தீங்கும் வராது, ஏற்பட்ட துன்பமும் நீங்கிரும் அப்படிங்கிறத ஸ்டார்டிங் வெண்பாவிலே கொடுத்துட்டார். மொத்தத்துல பெரும்பாலான மூளை நரம்பியல் அடிப்படை அறிவியல் உண்மைகள், பெரும்பாலான மூளை நரம்பியல் அறிவியல் அடிப்படை உண்மைகளை அறிவித்தும் அவற்றின் பாதிப்பால் நோய்களில் இருந்து பாதுகாப்பு வேண்டியும், மேலும் அந்த மூளை நரம்பியல் இருந்து நோய்களில் இருந்து விடுபடவும் மிகவும் அறிவியல் பூர்வமாக இந்த கந்தசஷ்டி கவசத்தை எழுதி பாடிய பெருமை தேவராய சுவாமிகளுக்கும் தமிழ் கடவுள் அருள்மிகு முருகப்பெருமானுக்கும் தமிழுக்கும் மற்றும் தமிழருக்கும் தமிழ் கூறும் நல்லுலகுக்கும் சாரும் என பேசி எனது ஆய்வுரையை முடித்து வாய்ப்புக்கு நன்றி கொடுத்த இந்த சபைக்கும் இந்த சபையின் நிர்வாகஸ்தர்கள் குருமகா சன்னிதானம் முன்னாடி வாசிப்பதற்கு பெருமை சேர்த்த முருகானந்தம் சார் அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.